ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சில்லி பிரெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? சில்லி பிரெட்டுக்கு பதிலா நான் சில்லி பாவ் பன் போட்டிருக்கேன். இது வந்து அன்சால்ட்டடா இருக்கட்டும். ஸ்வீட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால அன்சால்ட்டட் வாங்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு வந்து 3 வெங்காயம் நீளமா கட் பண்ணி இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி வந்து நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து வெங்காயோட சேர்த்து ஒரு கை அளவு கருவேப்பிலை சேர்த்துங்க. வெங்காயம் வந்து பாதியா கண்ணாடி போல வதக்கிடுங்க. வதக்கிட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் வதக்குங்க. வதக்கிட்டு வாழை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி வந்து வெந்த பிறகு வந்து இதில் வந்து மிளகா பொடி 1 ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு, சில்லி சிக்கன் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது சேர்த்திங்கன்னா அதனால அது சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிட்டு வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கேப்சிகம் அதோட சேர்த்துங்க. கேப்சிகம் வந்து ரொம்ப வேகாம பார்த்துங்க. பாதியாக வெந்தால் போதும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பதமாக இருக்கட்டும். ரொம்ப தண்ணி இருந்துச்சு நல்லா இருக்காது. பதமாக அந்த மாதிரி வதக்கிட்டு வந்து நீங்கள் அந்த பன் வந்து நீங்கள் பாதியாக கட் பண்ணிங்க. பாதியாக கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் நல்லா குழையாம இருக்கும். அது சின்னது கட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் இருக்காது. அதனால பாதியாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லேசாக மிக்ஸ் பண்ணுங்க பூ போல். இல்லைன்னா கொழிஞ்சிரும். கொழிஞ்சு நல்லா இருக்காது. இது மாதிரி பீஸாக இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வந்து இப்போ ஸ்நாக்ஸில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃபனில் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி சர்வ் பண்ணுங்க. சூடாக சர்வ் பண்ணா தான் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.